அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பிரதமர் மோடியுடன் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் இரண்டாவது நாளாக சந்திப்பினை மேற்கொண்டு முக்கிய ஆலோசனைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ராஜ்குமார் வழங்க கேட்போம். ராஜ்குமார், வணக்கம். முழு விவரங்கள். பெஹல்காமில் கடந்த 22ஆம் தேதி நடைபெற்ற தாக்குதலில் 26 அப்பாவி சுற்றுலா பயணிகள் காலமாகியிருந்தார்கள். அவர்களை கொலை செய்த தீவிரவாதிகளை தேடுவதற்கான பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. அந்த பயங்கரவாத சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் மட்டுமல்லாமல் பயங்கரவாதிகளுக்கு அடைக்கலம் கொடுப்பவர்களுக்கும் அவர்களுடைய பின்னணியில் இருக்கக்கூடியவர்களுக்கும் ஒரு எச்சரிக்கையினை அண்மையில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வெளியிட்டிருந்தார். அந்த பயங்கரவாத சம்பவத்தில் தொடர்புடைய யாரும் இந்த பூமியில் எந்த பகுதியில் ஓடி சென்று ஒளிந்தாலும் அவர்களை விட்டு வைக்க மாட்டோம் என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியிருந்தார். அதற்கு ஏற்ப இந்தியாவின் கடற்படை, தரைப்படை, வான்படை என்று முப்படைகளும் தயார் நிலையிலேயே இருக்கின்றார்கள். கடற்படையை பொறுத்தவரை அரபிக்கடலில் தாங்கள் தயார் நிலையில் இருப்பதாக ஏற்கனவே 5 போர் கப்பல்களுடன் கூடிய புகைப்படத்தை வெளியிட்டிருந்தார்கள். அதே போன்று வான்படை வீரர்களும் தரைப்படை வீரர்களும் தங்களுடைய தரப்பில் இருக்கக்கூடிய தயார் நிலை தொடர்பான அறிவிப்புகளை தற்போது வெளியிட்டு வருகின்றார்கள். இந்த சந்திப்பின் பொழுது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களிடம் ஏற்கனவே கடந்த 2 நாட்களாக தொடர்ந்து பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் முப்படை தளபதிகளுடன் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகின்றார். அதன்படி தரைப்படை, கடற்படை, வான்படை என்று 3 படைகளின் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த நடவடிக்கைகள் தொடர்பாக பிரதமரை தொடர்ந்து 2வது நாளாக இன்னும் சந்தித்து ராஜ்நாத் சிங் அவர்கள் விளக்கம் அளித்திருக்கின்றார். டெல்லியில் இருக்கக்கூடிய அனைத்து முக்கிய அதிகாரிகளும் தொடர்ந்து பிரதமரை சந்தித்து வருகின்றார்கள். குடியரசுத் தலைவரையும் சந்தித்து நாட்டில் அவ்வப்பொழுது இருக்கக்கூடிய அந்த நிலவரங்கள் தொடர்பான விவரங்களை கூறி வருகின்றார்கள். இந்தியாவை பொறுத்தவரை எந்தவித அச்சுறுத்தலும் இல்லாமல் எதையும் சந்திப்பதற்கு தயாராக இருக்கின்றார்கள். இந்தியாவின் இறையாண்மையை பாதுகாப்பதற்காக எந்த நடவடிக்கைக்கும் செல்ல தயாராக இருப்பதாக ஏற்கனவே பிரதமர் உட்பட உள்துறை அமைச்சர் உள்ளிட்டவர்களும் அறிவிப்பு செய்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதற்கான முயற்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. பாகிஸ்தான் தரப்பிலிருந்து ஏதேனும் தாக்குதல் நடத்தப்பட்டால் அதற்கான எதிர்வினை ஆற்றுவதற்கு முப்படைகளும் தயாராக உள்ள நிலையில் அது தொடர்பான விவரங்களை தற்பொழுது பிரதமரை சந்தித்து தொடர்ந்து 2வது முறையாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் அவர்கள் விளக்கம் அளித்திருக்கின்றார். அடுத்தடுத்து ராணுவத்தின் சார்பில் தொடர்ச்சியான இதுபோன்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. நன்றி ராஜகுமரன், தகவல்களுக்கு.